ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சுத்தமா வந்து போமாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியல. பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். மகாலிங்கம், புவனேஸ்வரி, பசுபதி 3 பேரும் வந்து கார்த்திய ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது யார் இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோட ஃப்ரெண்டோட இடம் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்கே வருவாங்க. அதனால இப்போதைக்கு இந்த வீட்டை வந்து நான் தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் வந்து கார்த்தி வந்து தங்கிக்கிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. மாயா எப்படிம்மா கார்த்திய வந்து பார்த்தா, எனக்கு அங்க தான் வந்து உதைக்குது அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி வந்து வேற ஏதோ ஒரு கட்டுக்கதைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "டேய் என்னடா கதை கட்டிக்கிட்டு இருக்கியா? உன்ன கோயில்ல தான் பார்த்தான்னு சொல்லி மாயா வந்து என்கிட்ட வந்து சொன்னாடா. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க?" "ஓ! அப்படி சொல்ட்டாளா?" "இல்லம்மா, ரொம்ப நேரம் வந்து பயணம் வந்து போறதுனால, சரி கோயில்ல போய் சாமி கும்பிடலான்னு போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது தான் காத்து வேகமா அடிச்சுச்சா, மூஞ்சில கட்டியிருக்கிற கர்ச்சீப் வந்து கீழ வந்து விழுந்துருச்சு. அதனால தான் வந்து மாயா வந்து பார்த்துட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு போம்போது தான் இது மாரி ஆயிடுச்சு. "படிச்சிருக்கேங்கிற பேரு மட்டும் தான்டா. சரியான நீ ஒரு முட்டாள்றா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அத்த என்னத்த இப்படி திட்டுறீங்களே?" அப்படின்னு சொல்லும்போது, "வேற என்னத்த சொல்றது? நீ மாட்டுக்கு வந்து எதுக்குடா கோயிலுக்கெல்லாம் போன? அது மட்டும் இல்லாம இப்ப நீ அங்க வந்து இருந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்களும் வந்து விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லுவாங்கடா. நீ இருக்கேங்கிறது உண்மையாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் நம்ப புவனேஸ்வரியோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குருவரன் டீம் சேர்ந்தவங்க போல இருக்கு. "மேடம், இப்ப ஜானகி அம்மா வந்து வெளியில வந்து வரப்போறாங்க." "என்னது ஜானகி வெளியில வரப்போறாளா? எப்படி? அதான் கார்த்தி வந்து மாட்டவே இல்லல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "கார்த்தி மாட்டல. ஆனா கார்த்திய தான் வந்து பார்த்துட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது, இனிமேட்டு எதையுமே சொல்லி தப்பிக்கலாம் முடியாது மேடம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்னங்க சொல்றீங்க? தப்பிக்க முடியாதா?" "ஆமா மேடம். நீங்க மாட்டிக்க தான் போறீங்க. ஏன்னா, ஜானகி வந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க வந்து மாத்தி சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்னது? ஜானகி வந்து மாத்தி சொல்லிட்டாளா? எப்படி?" "மாயா வந்து சொல்லிட்டாங்க ஜானகி கிட்ட. அதனால அவங்க வந்து மாத்தி சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே வந்து புடிக்கணும்னு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, அது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம்." சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. "பாத்தியா? இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா இவன் இருக்கிறது. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து தேடப் போறாங்க." "டேய், இந்த வீட்ட தாண்டி கோயிலுக்கு போனா, அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லி உன் வேலைய வந்து காட்டுனேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நானே வந்து உன்ன புடிச்சு உள்ள குடுத்துருவேன். நீ வரதுக்கு எத்தன வருஷம் ஆகும் தெரியுமா? நிம்மதியா இங்க இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, "சரி அத்த, உங்களுக்காக நான் இருக்கேன். இப்படி வந்து ஆமாம் சாமின்னு சொல்லிட்டு வெளிய நாங்க போனதுக்கப்புறம் ஏதாவது மாட்டுனேன், அப்புறம் அவ்வளோதான்டா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க. முதல்ல வந்து இவனுக்கு தெரியாம வந்து 4, 5 பேர் இங்க வந்து வச்சு பார்த்துக்கணும். இவன் எங்கேயும் தப்பிச்சு போகாத அளவுக்குன்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப புவனேஸ்வரிலேருந்து எல்லாரும் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மணி, சிவராமன், மாயா 3 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஜானகி அம்மா வெளியில வரப்போறாங்க. ஒரு ரூ. 10 இருந்தா வந்து காப்பாத்திரலாங்கிற மாரி தெரிஞ்சோனே, வேக வேகமா வீட்டுக்கு வந்தோனே, அண்ணன் முன்னாடி வந்து கேட்குறாங்க ரகுராம் முன்னாடி. "அண்ணே, எனக்கு ஒரு ரூ. 10 தேவைப்படுதுண்ணே. ஜானகி வந்து வெளியில வந்து கொண்டு வரதுக்காக." "எதுக்கு இவ்வளோ ரூவாலாம் கேட்குறீங்க?" "அண்ணன் வந்து சம்மதம் இல்லாம தானே அண்ணி வந்து உள்ள போனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைய எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது வந்து ரகுராம் மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. "அண்ணே, என்னண்ணே சொல்ற? இவங்க தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ என்ன இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க? அக்கா பேச்செல்லாம் வந்து கேட்காதண்ணே. தயவு செஞ்சு பணத்த வந்து குடுண்ணே." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பேச்ச கேட்காம போன ஜானகிக்கு நான் வந்து பணம் குடுக்கணுமான்னு சொல்லி அவங்க மாட்டுக்கு எதார்த்தமா வந்து போறாங்க. கார்த்திய பார்த்ததாக சொல்லியிருந்தா, நிச்சயம் வந்து ரகுராம் வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல சொல்ல வந்து மறந்துட்டாங்களா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களான்னு தெரியல. உடனே வந்து வேக வேகமா வந்து ரகுராம் மாட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கணும்னா, எப்படி ரூ. 10 ரெடி பண்றது? என்கிட்டயும் எதுவும் கிடையாதே. அண்ணன் குடுத்தா மட்டும் தான் சொல்லி சிவராமன் வந்து யோசிக்கும்போது, ஜானகி அம்மா வந்து போன வாட்டி எப்படி வந்து கதிர காப்பாத்துனாங்க? செயின வச்சு தானே. நிச்சயம் வந்து செயின்லாம் இருக்கும். நான் வந்து வாங்கிட்டு வந்துர்றேன் பத்மா கிட்ட. நானும் வந்து பார்வதி கிட்ட வந்து செயின் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து அவங்க பொண்டாட்டி ரூம்குள்ள வந்து 2 பேரும் வந்து போறாங்க. நகை எடுக்கலான்னு வரப்ப, உடனே வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நகையெல்லாம் சும்மா தானே இருக்கு. ஒரு 1 வாரம் கழிச்சு நான் திருப்பி வந்து வாங்கி குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இது எல்லாம் நீங்க போட்ட நகையா? எடுத்துட்டு போறீங்க உரிமையா?" "இது எல்லாம் எங்க அண்ணன் வாங்கி குடுத்தது." "அண்ணன் வாங்கி குடுத்தாரா? அண்ணி வாங்கி குடுத்தாரான்னு?" சொல்லி மணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து, "அண்ணன் தான் வாங்கி குடுத்தாரு. அண்ணன் காசுல. சும்மா வந்து இது மாரி பேசிட்டு இருக்காதீங்க சாக்கு போக்கெல்லாம்." அப்படின்னு சொன்னோனே, "உனக்கு போய் வாங்கி குடுத்தாங்க பாரு. வர கோவத்துக்கு நான் உன் கன்னத்திலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்க போறேன்னு" சொல்லி மணி வந்து ஆவேசமா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல.
நேரம் பார்த்து வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் வந்து வட்டியும் முதலுமா நான் குடுக்காம விட மாட்டேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன செய்றதுன்னே தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி பார்வதியும் வந்து கைய விரிச்சுட்டாங்க போல இருக்கு. இப்ப நமக்கு பணம் இல்லன்னா என்ன பண்றது? எங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சா நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க அப்பாட்ட வாங்கி குடுக்கலான்னு பார்த்தா ஃபோனே மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏம்மா உள்ளூர்ல இருக்கிறவங்கள்ட்டயே வந்து பணம் வாங்க முடியல. அவரு வெளிநாட்ல இருக்காரு. அவருக்கு எப்படிம்மா தகவல் சொல்லி வாங்குறது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மணிலேருந்து எல்லாரும். தனா வந்து இருக்கிற நகையெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. உடனே பத்மாவும், பார்வதியும் கடுப்பாயிட்டாங்க. ஜானகி அம்மா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டா, நமக்கு வந்து எதுவுமே இல்லாம ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, கேவலமா வந்து பத்மாவும், பார்வதியும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனே ஏற்கனவே சோகமா இருக்காங்க. அண்ணன்கிட்ட தானே இவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க. "ஏன் தனா, எங்களுக்கு நகைய வந்து குடுக்க தெரியாதா? இல்ல நாங்க ஜானகி அம்மா மேல மரியாதை எதுவும் வைக்காம போயிட்டோமா?" அப்படின்னு பொய் பொய்யா வந்து தனாவோட மனச கலைக்கிறதுக்காக வந்து பேசுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க தனா. அண்ணன்கிட்ட இவங்க எல்லாம் டைரக்ட்டா கேட்டப்ப, அண்ணன்கிட்ட இல்லாத பணமா? லட்சம் என்ன, கோடி கூட குடுக்கணும்னா கூட குடுப்பாப்புல. ஏன்னா அண்ணன்கிட்ட அவ்வளோ காசு கிடக்கு. ஆனா, இது எதுவுமே குடுக்காம இருக்காருன்னா, வீட்ல நகையெல்லாம் போன வாட்டி வச்சதே வந்து அண்ணனுக்கு வந்து பிடிக்காம போச்சு. இப்ப நீ வேற தனம்லாம் பணத்தெல்லாம் குடுக்கக்கூடாது, நகையும் குடுக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் அண்ணன்கிட்ட கேட்டு குடுத்தேன்னா நல்லாருக்கும். இல்லாட்டி உங்க அப்பா மனசு கஷ்டப்படும் தனா. அதனால தான் நாங்களே குடுக்காம இருக்கோம்னு சொல்லி பத்மாவும், பார்வதியும் வந்து பேசுனாங்க பாருங்க. செமையா வந்து கோவம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அத பார்க்குறதுக்கு. உடனே வந்து "தனா, நீ எதுவும் குடுக்காத. அப்பாவோட மனச வந்து கஷ்டப்பட வேணாம். நாங்க ஏதாவது ஒரு ரெடி பண்ணிக்கிறோம் வெளிய போய்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி மாயா? நம்ப கேட்டா யாரு பணம் தருவா? நீங்க கேட்டா எல்லாரும் வந்து பணம் தருவாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா, இப்போதைக்கு நமக்கு பணம் தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லி மாயா வந்து கரெக்ட்டா வந்து சொல்றாங்க. சரி தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, கடன் வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல நம்ப சிவராமனும், மாயா, மணிலேருந்து எல்லாரும் வந்து அப்படிதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகுராம் வந்து கீழ வராங்க. பணத்த வந்து ரெடி பண்ணிட்டாங்களா? ஏதோ நகை ஏதோ ஒண்ணு காதுல விழுந்துச்சே அப்படின்னு சொல்லும்போது, "எங்க கிட்ட நகை கேட்டாங்கண்ணே. நீ குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டியா? உன்னோட முடிவுல தானே நாங்க நிக்கணும். இல்லாட்டி அன்னைக்கு வந்து வெளியில கொண்டு வரதுக்காக நகைய குடுத்துருப்போனேன்னு" சொல்லி அந்த இடத்துல சும்மா வந்து பகட்டுக்காக பேசுறாங்க. இது நம்ம ரகுராமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. உங்க இடத்துல ஜானகி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பா? ஜானகி இடத்துல நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுதான் உங்களுக்கும் ஜானகிக்கும் உள்ள வித்தியாசங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம் சின்னதா ஃப்ளாஷ்பேக் சீன் மாரி காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு பின்னாடி நம்ப ஜானகிக்காக வந்து ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. "ஏங்க நகையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு மட்டும் தான் வாங்குனீங்களா? 2டே 2 நெக்லஸ் தான் வாங்கியிருக்கீங்க." "ஆமா ஜானகி, உனக்காக தான் வாங்குனேன் 2ம் பார்த்து பார்த்து." நம்ப வீட்ல மொத்தம் 3 பேர் இருக்கோம். அத்தைக்கு பெருசா வந்து நகைய வந்து பிடிக்காது. ஆனா பத்மாக்கும், பார்வதிக்கும் பிடிக்கும். நம்ம குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா, இது மாரி சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்கணுங்க. என்னங்க ரகுராமுக்கு ஒத்துமை தான் பிடிக்கும் தெரியுமா? இந்த நகைய நான் போட்டுட்டு மட்டும் நின்னா, "அண்ணன் பார்த்தியா? அண்ணிக்கு மட்டும் வாங்கி குடுத்துருக்காங்க. அண்ணி தான் நமக்கெல்லாம் வந்து குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு" சொல்லி, என் பேர்ல வந்து கெட்ட பேர் வந்து உண்டாகும். இதெல்லாம் தேவையா? செய்யறதா இருந்தா கூட்டு குடும்பமா இருக்கறனால, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு தான், நீங்க எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து குடுக்கணுங்கிற மாரி சொன்னேன். சரிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து குடுக்குறாங்க. நம்ப ஜானகி வந்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அவங்கள்ட்டயே குடுத்துர்றாங்க. உடனே வந்து ரகுராம் வந்து பேசுறாங்க. குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. "நீ எனக்கு மனைவியா கிடைச்சது, நான் பண்ண பாக்கியம்" அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாவ ஹக் பண்ற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் வந்து நிகழ்காலத்துல வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ப ரகுராம்.